உன்னை அவமானப்படுத்தும் இடத்தில் எல்லோரும் முன் நீ தனியாக நின்று கொண்டிருக்கும்போது உன் கண்ணீர் உள்ளுக்குள் மட்டும் வழிகிறது. அப்போது உன் மனதுக்குள் ஒலிக்கும் சிவனின் வார்த்தைகள், மகனே, நீ இன்று அனுபவிக்கும் இந்த அவமானம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. உன்னை உயர்த்த நான் எழுதும் ஆரம்ப அத்தியாயம் இது. உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் உன் மனதை உடைக்க அல்ல, உன் உள்ளிருக்கும் பலத்தை எழுப்பத்தான். ஒரு கல்லை சிலையாக மாற்ற அது உளியால் அடிக்கப்பட வேண்டும். அதுபோல உன் வாழ்க்கையும் இன்று வலியால் செதுக்கப்படுகிறது. நீ அமைதியாக நிற்பதை பலர் பலவீனம் என்று நினைக்கலாம். ஆனால் நான் அறிவேன், அது உன் உள்ளத்தின் பொறுமை. உன்னை புரிந்து கொள்ளாமல் சிலர் சிரித்தார்கள். உன் உண்மையை அறியாமல் சிலர் அவமதித்தார்கள். ஆனால் மகனே, வானத்தை பார்த்து குறைக்கும் நாய் வானத்தின் உயரத்தை குறைக்க முடியுமா? அதுபோல அவர்கள் வார்த்தைகள் உன் மதிப்பை குறைக்க முடியாது. நீ இன்று தனிமையில் நிற்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உன் அருகில் நான் நிற்கிறேன். உன் தோளில் கை வைத்து பயப்படாதே என்று சொல்கிறேன். நீ விழுந்த இடத்தை பார்த்து பலர் சிரிப்பார்கள். ஆனால் நீ எழும் நாளில் அதே மக்கள் வியந்து பார்க்கப் போகிறார்கள். உன்னை அவமானப்படுத்திய அந்த தருணம் உன் மனதில் தீயாய் எரிகிறது. அதை வெறுப்பாக மாற்றாதே, அதை சாதனையாக மாற்று. ஏனெனில் உன்னை உடைக்க வந்த வழி கூட உன்னை உருவாக்க நான் அனுப்பிய ஆசிரியன். மகனே, நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் நேரம் வரும். அப்போது உன் வாழ்க்கையே பதில் சொல்லும். இன்று உன்னை விட்டு விலகியவர்கள் நாளை உன் அருகில் வர முயல்வார்கள். ஆனால் அந்த நாளில் கூட அகம்பாவம் கொள்ளாதே. ஏனெனில் உயரத்திலிருந்தும் பணிவாக இருப்பவனையே நான் அதிகமாக நேசிக்கிறேன். நீ இரவில் தூங்காமல் அழுத நாட்களை நான் பார்த்திருக்கிறேன். உன் இதயம் உடைந்த சத்தம் கூட என் காதுகளுக்கு வந்தது. பல நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வலி என்று நீ கேட்டாய். அதற்கான பதில் இதுதான். சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண சோதனைகள் வரும். ஆனால் நான் உயர்த்த நினைக்கும் உயிர்களுக்கு பெரிய சோதனைகள் வரும். ஏனெனில் உன் வாழ்க்கை சாதாரணமல்ல. நீ தோல்வி அடைந்தவன் அல்ல, தாமதமாக வெற்றி பெறப் போகும் மனிதன். இப்போது உன் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். எதிலும் ஆர்வமில்லாமல் இருக்கலாம். சுற்றியிருப்பவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள், இருட்டு அதிகமாகும் நேரம் விடியல் வருவதற்கு முன்புதான். அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒளி வரப்போகிறது. நீ அனுபவித்த அவமானங்கள் ஒரு நாள் உன் வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். இன்று உன்னை குறை கூறியவர்கள் நாளை உன்னை எடுத்துக்காட்டாக பேசுவார்கள். உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் நான் வீணாக விடமாட்டேன். ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு வலிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் எழுதும் வாழ்க்கை தாமதமாகலாம், ஆனால் தவறாகாது. மகனே, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதே. உன்னை அவமானப்படுத்திய இடத்தில் கூட அமைதியாக நின்றது உன் பலம். உடனே பழிவாங்காமல் இருந்தது உன் உயர்வு. அதற்காகவே இன்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் மனதில் உடைந்த நம்பிக்கைகள் மீண்டும் மலரப்போகின்றன. நீ இழந்த மதிப்பு இரட்டிப்பாக திரும்ப வரப்போகிறது. நீ எதிர்பார்க்காத ஒரு நாள் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகிறது. அன்று நீ இந்த வலியை நினைத்து அழமாட்டாய், சிரிப்பாய். ஏனெனில் நான் உனக்காக வைத்திருக்கும் வாழ்க்கை நீ நினைப்பதை விட பெரியது. உன்னை காயப்படுத்தியவர்கள் கூட இவன் இவ்வளவு உயர்வான் என்று நினைக்கவில்லை என்று சொல்லப் போகிறார்கள். நம்பிக்கையோடு இரு மகனே. காற்று எவ்வளவு பலமாக அடித்தாலும் மலையின் உயரத்தை குறைக்க முடியாது. அதுபோல வாழ்க்கையின் சோதனைகள் உன் விதியை மாற்ற முடியாது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அமைதியாக என் பெயரை நினைத்து முன்னேறு. ஓம் நம சிவாய. உன் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மகனே, இன்னும் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன் மனதை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் உன் விதியை தொட முடியாது. விதியை எழுதுவது நான், மனிதர்கள் அல்ல. நீ இன்று உன் மதிப்பு குறைந்து விட்டது என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ உயரப்போகிற நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு பட்டாம்பூச்சி பறக்க முன் கூண்டுக்குள் போராட வேண்டும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் இந்த வலி அவசியம். இன்று உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உனக்கு தோன்றலாம். ஆனால் மகனே, அனைவராலும் புரிந்து கொள்ளப்படும் மனிதன் வரலாறு படைக்க முடியாது. தனிமை என்பது சாபம் அல்ல, நான் உன்னை உருவாக்க தேர்ந்தெடுத்த இடம். நீ கூட்டத்தில் இருந்தபோது பலர் உன்னை பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்று நீ தனியாக நிற்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதுதான் உன் மிகப்பெரிய பலம். உன் இதயத்தில் நிறைய சொல்ல முடியாத காயங்கள் இருக்கின்றன. சிரித்துக்கொண்டே உள்ளுக்குள் அழும் நாட்கள் இருக்கின்றன. யாராவது வந்து நீ நல்லா இருக்கியா என்று கேட்க வேண்டும் என்று பல இரவுகள் நினைத்திருக்கிறாய். ஆனால் யாரும் வரவில்லை. அந்த நேரங்களில் கூட நான் உன் அருகில் இருந்தேன்.
நீ அமைதியாக வானத்தை பார்த்த அந்த இரவுகளில் உன் மனசு என்னிடம் பேசிக்கொண்டே இருந்தது. நீ வாயால் சொல்லவில்லை, ஆனால் உன் கண்ணீர் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிவிட்டது. மகனே, நீ அனுபவிக்கும் வலி நிரந்தரமல்ல. மழை எவ்வளவு பெய்தாலும் ஒரு நாள் நின்றே ஆக வேண்டும். அதுபோல உன் கஷ்டங்களும் முடியும். இப்போது உன்னை குறை கூறுகிறவர்கள் உன் வாழ்க்கையின் முழு கதையையும் அறியவில்லை. ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து முழு கதையை தீர்மானிக்க முடியுமா? அதுபோல இன்று உன் வாழ்க்கையின் ஒரு சோதனை அத்தியாயத்தை மட்டும் பார்த்து உன்னை யாரும் மதிப்பிட முடியாது. நான் எழுதும் அடுத்த அத்தியாயம் அவர்களை அமைதியாக்கும். மகனே, உன் இதயத்தில் கோபம் அதிகமாக இருக்கிறது. உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து சில நேரம் வெறுப்பும் வருகிறது. ஆனால் அந்த கோபத்தை உன் கனவுகளுக்கான எரிபொருளாக மாற்று. பழிவாங்க நினைக்காதே, உயர்ந்து காட்டு. ஏனெனில் உன் உயர்வே அவர்களுக்கு மிகப்பெரிய பதில். நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுவதுதான் உண்மையான வெற்றி. நீ இழந்ததை நினைத்து அழுகிறாய், ஆனால் நான் உனக்காக இன்னும் பெரியதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். சிலர் உன்னை விட்டு சென்றது தண்டனை அல்ல, பாதுகாப்பு. சில கதவுகள் மூடப்பட்டது தோல்வி அல்ல, தவறான பாதையிலிருந்து உன்னை காப்பாற்றிய என் அருள். நம்பிக்கை இழக்காதே மகனே. வாழ்க்கை சில நேரம் அனைத்தையும் பறித்துக் கொள்வது போல தோன்றும். ஆனால் அதற்கு பிறகுதான் உண்மையான ஆசீர்வாதம் வரும். நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கும் வாழ்க்கை நீ கற்பனை செய்யாத அளவுக்கு அழகானது. உன் மனம் உடைந்த அந்த இரவுகள் ஒரு நாள் உன் பலத்தின் கதையாக மாறும். நீ இப்போது அனுபவிக்கும் அவமானம் ஒரு நாள் உன் சாதனையின் முன்னுரையாகும். அதனால் இனி யாருடைய வார்த்தைக்கும் உடைந்து போகாதே. உன் மனதை மனிதர்களிடம் ஒப்படைக்காதே. மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் என் அருள் மாறாது. நீ தோற்க மாட்டாய் மகனே, ஏனெனில் நீ தனியாக போராடவில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ சோர்ந்து நிற்கும் நேரங்களில் உனக்கு தெரியாமல் உன் உள்ளத்தில் தைரியம் கொடுப்பதும் நான்தான். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து உன் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கப் போகிறாய். அப்போது அந்த வலி இல்லை என்றால் நான் இவ்வளவு பலமாக மாறியிருக்க மாட்டேன் என்று நீயே உணர்வாய். அந்த நாள் வரை என் பெயரை மனதில் வைத்து முன்னேறு. ஓம் நம சிவாய. நீ அழுத நாட்களுக்கு பதிலாக நான் உனக்கு சிரிக்கும் நாட்களை தரப்போகிறேன். மகனே, உன் மனதில் இன்னும் சில கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஏன் என்னை மட்டும் இவ்வளவு சோதிக்கிறார் ஈசன்? நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லையே. எதற்காக இவ்வளவு அவமானம் என்று உன் உள்ளம் கேட்கிறது. அதற்கான பதிலை இன்று நான் சொல்கிறேன். தங்கம் நெருப்பில் எரியாமல் அதன் மதிப்பு வெளியில் வராது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் இந்த சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை உலகமறியச் செய்ய. நீ அனுபவிக்கும் வலி உன் எதிர்காலத்தின் விலை. மகனே, இப்போது நீ அமைதியாக இருக்கிறாய். ஆனால் உன் உள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. வெளியில் சிரிக்கிறாய், ஆனால் உள்ளுக்குள் நொறுங்கிக் கொண்டிருக்கிறாய். யாராவது உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் நினைவில் கொள், உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளும் முதல் உயிர் நான்தான். உன் கண்ணீரின் அர்த்தம் கூட எனக்கு தெரியும். நீ பேசாமல் அமைதியாக இருப்பது கூட எவ்வளவு வலிக்கிறது என்று நான் அறிவேன். அதனால்தான் இன்று நான் உன் அருகில் வந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். இனி நீ தனியாக அழ வேண்டிய அவசியமில்லை. உன் தோளில் என் கரம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை கீழே தள்ள முயன்றார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தினார்கள். நீ நம்பியவர்களே உன்னை காயப்படுத்தினார்கள். அது உன் தவறு அல்ல மகனே. மலர் வாசனை கொடுப்பதை நிறுத்தாது. அதை யாராவது கிழித்தாலும். அதுபோல நீ நல்லவனாக இருப்பதை நிறுத்தாதே. உன் மனசு நல்லது என்பதற்காக சிலர் உன்னை பலவீனமாக நினைத்தார்கள். ஆனால் அமைதியாக இருப்பவன் பலவீனன் அல்ல, அவன் பொறுமையானவன். ஒரு நாள் அந்த பொறுமையே உன்னை மிக உயரத்திற்கு கொண்டு செல்லும். இன்று உன் மதிப்பை அறியாதவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள். ஆனால் மகனே, அந்த நாளிலும் கூட பகையை மனதில் வைக்காதே. ஏனெனில் பழிவாங்கும் மனசு அமைதியை இழக்கும். மன்னிக்கும் மனசு ஆசீர்வாதத்தை பெறும். நீ இப்போது வாழ்க்கையில் திசை தெரியாமல் நிற்கிறாய். எந்த பாதையில் போவது சரி என்று புரியாமல் தவிக்கிறாய். ஆனால் இருட்டில் கூட நிலா வழிகாட்டுவது போல உன் வாழ்க்கைக்கும் நான் வழிகாட்டுவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன் நேரம் வரும். மரத்தில் இருக்கும் பழம் சரியான நேரத்தில்தான் பழுக்கும். அதை இழுத்து பழுக்க வைக்க முடியாது. அதுபோல உன் வாழ்க்கையின் வெற்றியும் சரியான நேரத்தில் வரும். அதுவரை பொறுமையோடு இரு. உன் முயற்சியை நிறுத்தாதே. மகனே, உன்னை அவமானப்படுத்திய அந்த சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து உன் மனதை காயப்படுத்தாதே. அது நடந்தது
உன்னை பலமாக மாற்றத்தான். சில கதவுகள் மூடப்பட வேண்டியது அவசியம். அப்போதுதான் சரியான கதவு திறக்கும். நீ இழந்த உறவுகள் கூட உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நான் அகற்றியவர்கள். ஏனெனில் உன் எதிர்காலத்திற்கு அவர்கள் பொருந்த மாட்டார்கள். நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் அனைத்திற்கும் காரணம் புரியும். அன்று ஈசன் எடுத்த முடிவு சரிதான் என்று நீயே கண்கலங்கி சொல்வாய். இனிவரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் மெதுவான மாற்றங்கள் ஆரம்பமாகும். உன் மனதில் அமைதி வரும். நீண்ட நாட்களாக நின்று போன விஷயங்கள் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். ஒரு நல்ல செய்தி உன் வீட்டை தேடி வரும். ஒரு புதிய வாய்ப்பு உன் கதவை தட்டும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் பிறக்கும். நான் உன்னை கைவிடவில்லை மகனே. சில நேரம் அமைதியாக இருந்தேன். ஏனெனில் உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்ல சரியான நேரம் தேவைப்பட்டது. இப்போது அந்த நேரம் நெருங்குகிறது. உன் வாழ்க்கையின் இருண்ட அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது. புதிய ஒளி உன்னை தேடி வருகிறது. அதனால் இனி பயப்படாதே. கடந்த காலத்தை நினைத்து உடைந்து போகாதே. நான் இருக்கிறேன். உன் கையை பிடித்து உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்ல. ஓம் நமச்சிவாய. உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஆரம்பமாகப் போகின்றன. மகனே, இப்போது உன் இதயம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறது. சில நேரங்களில் யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் போல தோன்றுகிறது. உன் மனதில் இருக்கும் வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் நீயே உன்னை அடக்கிக் கொள்கிறாய். ஆனால் அந்த அமைதிக்குள்ளும் உன் இதயம் கத்திக்கொண்டே இருக்கிறது. எப்போதுதான் என் வாழ்க்கை மாறும்? எப்போதுதான் நான் சந்தோஷமாக சிரிப்பேன் என்று உன் உள்ளம் தினமும் கேட்கிறது. மகனே, இனி அந்த நாள் தூரத்தில் இல்லை. நீ இவ்வளவு நாள் தாங்கிக் கொண்ட கஷ்டங்கள் வீணாகப் போகவில்லை. ஒவ்வொரு வலியும் உன்னை உருவாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு அவமானமும் உன் மனதை பலமாக்கியிருக்கிறது. இன்று நீ அமைதியாக அழுத அந்த இரவுகள் நாளை உன் வெற்றிக்கான சாட்சியாக மாறும். நீ நினைக்கிறாய், என்னிடம் யாரும் இல்லை என்று. ஆனால் உன்னிடம் நான் இருக்கிறேன். உலகமே உன்னை விட்டு சென்றாலும் நான் போக மாட்டேன். ஏனெனில் நீ என்னை நம்பி அழைத்த ஒவ்வொரு தருணமும் என் மனதில் இருக்கிறது. நீ கோவிலுக்கு வந்து என் முன் அமைதியாக நின்ற அந்த நேரங்கள், நீ கண்களை மூடி ஒரு வார்த்தையும் பேசாமல் கண்ணீர் விட்ட அந்த நொடிகள் எனக்கு மறக்க முடியாது. மனிதர்கள் வெளியில் தெரியும் சிரிப்பை மட்டும் பார்க்கிறார்கள். ஆனால் உன் உள்ளிருக்கும் காயங்களை நான் பார்க்கிறேன். அதனால்தான் இன்று உனக்கு சொல்கிறேன். இனி நீ அழும் கண்ணீருக்கு அர்த்தம் வரும். நீ இழந்த சந்தோஷம் மீண்டும் உன்னை தேடி வரும். நீ மறந்து போன நிம்மதி மீண்டும் உன் மனதில் குடியேறும். மகனே, உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உன்னை உடைத்து விட்டது. நம்பியவர்கள் துரோகம் செய்தார்கள். உண்மையாக நேசித்தவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லை. அந்த வலி உன் இதயத்தில் இன்னும் இருக்கிறது. ஆனால் அதை பிடித்து கொண்டு வாழாதே. காயத்தை தினமும் தொட்டால் அது ஆறாது. அதை காலத்திடம் ஒப்படை. என்னிடம் ஒப்படை. நான் உன்னை குணப்படுத்துவேன். இப்போது உன் வாழ்க்கை நின்று போனது போல தோன்றலாம். ஆனால் நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளில் 2 முறை சரியான நேரத்தை காட்டும். அதுபோல உன் வாழ்க்கையும் மீண்டும் நகரும். நீ தோல்வி அல்ல மகனே. நீ இன்னும் முழுமையாக மலராத வெற்றி. ஒரு விதை மண்ணுக்குள் புதையும்போது அது முடிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் அதற்குள் தான் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் புதிய ஆரம்பம் வரப்போகிறது. இன்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன் அமைதியை பார்த்து சிரிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அதே அமைதியே உன் உயர்வின் காரணமாகும். நீ பேசாமல் உடைத்து கொண்டே இரு. உன் நேரம் வந்ததும் உன் வாழ்க்கை சத்தமாக பேசும். மகனே, நீ பல நேரங்களில் நான் போதும், இனி முடியாது என்று உள்ளுக்குள் உடைந்திருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய். அதுதான் உன் உண்மையான பலம். விழாமல் இருப்பவன் வலிமையானவன் அல்ல. விழுந்தும் மீண்டும் எழுபவன்தான் வலிமையானவன். நான் உன்னை அப்படிப்பட்டவனாக உருவாக்குகிறேன். உன் எதிர்காலம் இப்போது நீ பார்க்கும் இருளைப் போல இருக்காது. உன் வீட்டில் சிரிப்பு திரும்ப வரும். நீண்ட நாட்களாக நின்று போன ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். உன்னை அவமதித்தவர்கள் முன்னால் கூட நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். ஆனால் அந்த நாளிலும் கூட அகம்பாவம் கொள்ளாதே. ஏனெனில் உன்னை உயர்த்துவது உன் திறமை மட்டுமல்ல, என் அருளும். நான் ஆசீர்வதித்த வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் இனி கவலைப்படாதே மகனே. இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை வராமல் போகவில்லை. அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு. ஓம் நம சிவாய. உன் கண்ணீரை சந்தோஷமாக மாற்ற நான் வருகிறேன். மகனே, ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னை அவமானப்படுத்திய அந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஆனால் அந்த சம்பவம் உன்னை மாற்ற வந்த ஒரு பாடம். சில நேரங்களில் மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்ட வாழ்க்கை இப்படிப்பட்ட வழிகளை பயன்படுத்தும். நீ நல்ல மனதோடு இருந்தாய், எல்லோரையும் உண்மையாக நம்பினாய், யாருக்கும் கெடு நினைக்கவில்லை. ஆனால் அதே நல்ல மனதை சிலர் பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால் இன்று நீ மனசு உடைந்து நிற்கிறாய். மகனே, நல்ல மனிதர்கள் அதிகமாக காயப்படுவதற்கான காரணம் அவர்கள் எல்லோரெல்லோரையும் தங்களைப் போல நினைப்பதுதான். ஆனால் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான இதயங்கள் இல்லை. அதற்காக நீ உன் நல்ல மனதை மாற்ற வேண்டாம். ஏனெனில் உன் நல்ல மனசுக்காகவே என் அருள் உன்னோடு இருக்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை நினைத்து உள்ளுக்குள் கொதிக்கிறாய். ஏன் நான் மட்டும் இப்படி அவமானப்பட வேண்டும் என்று கேட்கிறாய். மகனே, ஒரு விஷயம் நினைவில் கொள். உன்னை கீழே தள்ள முயற்சி செய்வார்கள் என்றால் நீ மேலே போகும் திறமை கொண்டவன் என்பதற்கான அடையாளம் அது. யாரும் தரையில் கிடக்கும் கல்லை தள்ள மாட்டார்கள். உயர்ந்து நிற்கும் மனிதரைத்தான் தள்ள முயற்சிப்பார்கள். அதனால் இன்று நடந்த அவமானத்தை உன் முடிவாக நினைக்காதே. அது உன் உயர்வுக்கு முன் வரும் சோதனை. நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய். பல விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் விலகுகிறாய். அதை பலர் பயம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் புலி எப்போதும் அமைதியாகத்தான் நடக்கும். அதன் பலத்தை அது கத்தி நிரூபிக்காது. அதுபோல உன் அமைதியும் ஒரு நாள் உன் பலமாக மாறும். மகனே, நீ இரவில் தனியாக அமர்ந்து உன் வாழ்க்கையைப் பற்றி நிறைய யோசிக்கிறாய். சில நினைவுகள் உன்னை அழவைக்கின்றன. சில வார்த்தைகள் இன்னும் உன் மனதில் காயமாக இருக்கின்றன. நீ மறக்க முயற்சிக்கிறாய், ஆனால் முடியவில்லை. அது சரிதான். இதயம் உடைந்தவுடன் அது உடனே சரியாகிவிடாது. ஆனால் நேரம் செல்ல செல்ல நான் உன் மனதை மெதுவாக குணப்படுத்துவேன். ஒரு நாள் அந்த வலியை நினைத்தாலும் உனக்கு கண்ணீர் வராது. அதற்கு பதிலாக ஒரு பாடம் மட்டும் நினைவில் இருக்கும். மகனே, இப்போது உனக்கு அனைத்தும் எதிராக நடப்பது போல தோன்றலாம். ஆனால் வில்லிலிருந்து அம்பு புறப்படுவதற்கு முன் அது பின்னால் இழுக்கப்பட வேண்டும். அதுபோல உன் வாழ்க்கையும் பெரிய உயர்விற்கு முன் சில தூரம் பின்னால் இழுக்கப்படுகிறது. இதற்கு பிறகு நீ பார்க்கப் போகும் வாழ்க்கை முன்பிருந்ததை விட வேறுபட்டதாக இருக்கும். உன் மனதில் ஒரு புதிய தைரியம் பிறக்கும். உன்னை யாரும் எளிதாக உடைக்க முடியாது. ஏனெனில் வலி உன்னை பலமாக்கிவிட்டது. நீ இனி மனிதர்களிடம் அன்பு கேட்டு நிற்க மாட்டாய், மதிப்பு கேட்டு நிற்க மாட்டாய். உன் மதிப்பை உணராத இடத்திலிருந்து அமைதியாக விலக கற்றுக்கொள்வாய். அதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம். மகனே, நீ தோற்றுவிட்டாய் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீ அழுத இரவுகளுக்கு பதிலாக சிரிக்கும் காலைகள் வரப்போகின்றன. நீ தனியாக நடந்த பாதையில் கூட இனி என் அருள் உன்னுடன் நடக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதிய வாய்ப்பு இருக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி வரும். உன்னை அவமானப்படுத்திய அதே இடத்தில் ஒரு நாள் உன்னை மதித்து பேசுவார்கள். அப்போது பகை கொள்ளாதே, அமைதியாக சிரி. ஏனெனில் அது உன் வெற்றி மட்டுமல்ல, என் அருளின் பதில். மகனே, இனி உன் மனதில் பயம் வேண்டாம். நீ தனியாக இல்லை. நீ உடைந்து போகும் ஒவ்வொரு நேரத்திலும் உன்னை பிடித்து நிறுத்துவது நான்தான். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்ணீருக்கு நான் முடிவு எழுதப் போகிறேன். ஓம் நம சிவாய. உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது.